ஹலோ ஆர்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜோட எபிசோட் 2. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தா டேங் வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க கூட விளாண்டுட்ருக்கான். பார்த்தா அதுலேருந்து ஒரு பையன் வந்து சொல்கிறான், டேங் நீங்கள் வந்து தோத்துட்டீங்க, எங்களுக்கு வந்து இப்போ லட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் சரி வாங்க நான் தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறான். லட்டு எடுத்து தரான். அப்போ பார்த்தா யூஞ்சி வந்து வரா. நீ எப்போ தான் வளர போறிய? இன்னும் நீ வந்து சின்ன பிள்ளைங்க கூட விளையாண்டுருக்க. நான் உன்னை வந்து சமைக்க கற்றுக்கணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. சொன்னோடனே டேங் வந்து நான் எதுக்கு கற்றுக்கணும், எனக்கு தான் எப்பயுமே சமைச்சு போட நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நீ கல்யாணம் ஆகி போயிட்டா உனக்கு யார் சமைச்சு போடுவா, நீ தானே சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், அப்படியே பண்ணாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூஞ்சி வந்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை, நீ வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா ஹோசோக் வந்து வரான். வந்தோடனே பார்த்தா டேங் வந்து அப்பான்ட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக்கிட்ட போய் உட்காரான். அப்போ பார்த்தா யூஞ்சி வந்து தண்ணி கொண்டு வந்து வைக்கிறா. தண்ணி வந்து ஹோசோக் வந்து குடிக்கிறான். அந்த டயத்தில் வந்து யூங்கியும் வந்து உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே வந்தோடனே வந்து இவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். அப்பா இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காரு, கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா ஹோசோக் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு கிளாஸை வந்து வச்சுட்டு அப்படியே யூங்கியை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு இல்லை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஹோசோக் வந்து என்னது சொல்லு அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோன்னே வந்து அப்படி யூங்கிக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நிற்கிறான். எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். அப்படி கொஞ்சம் பாஸ் எடுத்துகிட்டு அவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். அப்படியே அந்த ஹாலே வந்து சைலன்ஸ் ஆயிடுது. அப்படி யூஞ்சி வந்து அப்படி யூங்கி வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே ஹோசோக்கும் அப்படி வந்து கோவத்தோடு யூங்கி வந்து பார்க்குறான். ஹோசோக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே எந்திச்சு வந்து யூங்கி பக்கத்தில் போகிறான். போனோடனே பார்த்தா அப்படியே யூங்கியை வந்து ஸ்லாப் பண்ணுறான். டேஹுங்கும் யூஞ்சியும் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து அப்படியே கோவமாக வந்து கேட்குறான். கேட்டோடனே பார்த்தா திருப்பியும் வந்து யூங்கியை வந்து இன்னொரு ஸ்லாப் பண்ணுறான். உனக்கு எவ்வளோ தைரியம், ஒரு பையனோட வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டு நீங்கள் வந்து என்னமோ சாதித்த மாதிரி நீ வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். யூங்கி வந்து அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான். டேங் வந்து அப்படியே கொஞ்சம் பயந்து வந்து யூஞ்சியோட கையை வந்து பிடிக்கிறான். யூஞ்சியே வந்து பயத்தில் தான் நிற்கிறா. ஹோசோக் வந்து அப்படியே பெருமூச்சு விட்றான். விட்டுட்டு வந்து நீ என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து அப்படியே கோவமாக வந்து யூங்கிட்ட வந்து கேட்குறான். நான் வந்து அவனை வந்து லவ் பண்ணுறேன், நான் வந்து அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு வந்து புரியுதா அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். நீ அந்த பையனோட லைஃப்பையே வந்து நாசமாக்கியிருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, அவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு சொல்லி என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீ வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து அவமானத்தை தான் நீ வந்து கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். அப்போ வந்து யூஞ்சி வந்து ஹோசோக்கோட தோள்பட்டையில் வந்து கை வைக்கிறா. வச்சு சரி விடுங்க, நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. இங்கே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம பையன் வந்து இன்னொரு பையனை வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்திருக்கான், இந்த சொசைட்டி வந்து நம்மளை வந்து என்ன பேசும் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கோவமாக சொல்கிறான். உடனே வந்து யூங்கி வந்து எனக்கு வந்து இந்த சொசைட்டியை பற்றிலாம் கவலை இல்லை, நான் வந்து அவனை வந்து லவ் பண்ணுறேன், நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற, அது வந்து கல்யாணம் பண்ணுறதுனால எல்லாமே தீர்ந்து போயிடுமா அப்படின்னு சொல்லி, அந்த பையன் யார், அவன் வந்து எந்த ஃபேமிலியில் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோன்னே வந்து இவங்க வந்து பேர் வந்து ஜான் நம்ஜூனோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே பார்த்தா இங்கே ஹோசோக் வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். என்ன சொன்ன, ஜான் நம்ஜூனோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து திருப்பி அப்படியே ஷாக்காகி கேட்குறான். இந்த ஜான் நம்ஜூன் யார்மா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து யூஞ்சிட்ட வந்து கேட்குறான். கேட்டோன்னே வந்து யூஞ்சி வந்து இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள், இவங்கக்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி வம்பலாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். அப்படியே யூங்கி வந்து அங்கே இருக்க சேரில் வந்து உட்காந்துறான். உட்காந்துட்டு அப்படியே மூஞ்சியில் நெத்தியில் வந்து கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். நீ வந்து ஜான் நம்ஜூனோட பையன்கிட்ட வந்து லவ் பண்ணியிருக்க, இப்போ வந்து அவனை ப்ரெக்னென்ட் வேறு ஆக்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து கேட்குறான். அப்படியே ஹோசோக் வந்து யூங்கியை பார்த்து முறைக்கிறான். நீ என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுறதா யூங்கி அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கோவமாக கேட்குறான். எனக்கு தெரியும், இதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சப்போர்ட் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். இது வந்து உன்னைய பற்றியோ அந்த பையனை பற்றியோ இதுக்கு மேலே கிடையாது, இது வந்து ஃபேமிலிஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, நம்ம வந்து இதுக்கு என்ன இதனால் வருதோ அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான்.
இவங்க கொஞ்சம் காசுக்காரங்க தான். ஆனால் இவங்களோட காசுக்காரங்க வந்து ஜோன். அதனால தான் இவங்க வந்து பயப்படுறாங்க. ஹோசக் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே உட்காந்துருக்கான். பக்கத்தில் வந்து யூஞ்சி உட்காந்து அவனை முதுகில் வந்து தட்டி கொடுக்குறான். அந்த பையனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறானா அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து கேட்குறா. ஆமாம்மா, நாங்கள் 2 பேர் வந்து 4 வருஷமாக லவ் பண்ணுறோம். அவனும் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறான். ஹோசக் வந்து அப்படியே இவங்க வந்து கோமா வந்து பார்க்குறான். லவ் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ என்ன நினைக்கிற? நீ போய் வந்து ஜோன் நம்ஜுன்ட்டு நான் வந்து உங்கள் பையனை லவ் பண்ணுறேன், எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவானா? நான் வந்து அவர்கிட்ட வந்து பேசுவேன். நான் வந்து அவருக்கு வந்து புரிய வைப்பேன் எங்கள் 2 பேர் காதலை. ஜிமினோடதும் என்னோட குழந்த கூட பொறுப்பு வந்து நான் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். நீ என்ன நினைக்கிற? அவன் வந்து உன்னோட ஃபீலிங்ஸை பற்றி கவலைப்படுவானா? ஜோன் நம்ஜன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அவர்கிட்டலாம் நம்ம வச்சுக்கக்கூடாது. ஆனால் நீ வந்து அவரோட பையனை லவ் பண்ணி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு ஆக்கி வச்சுருக்க. இதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார்னே என்னால் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து கத்துறான். அப்போ வந்து யூஞ்சி வந்து அப்படி கொஞ்சம் காமாங்க, நம்ம என்ன பண்ணுறது? இப்போ இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட வந்து வேறு வழியும் இல்லை. நம்ம வந்து பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. சொன்னோடனே ஹோசக் வந்து அப்படி யூஞ்சியை வந்து பார்க்குறான். அப்படி வந்து ஹோசக் வந்து கண்ணை மூடி வந்து பெரும் மூச்சு விட்றான். சரி, நான் போய் பேசி பார்க்குறேன். ஆனால் வந்து இது ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து சொல்கிறான். எது நடந்தாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியும் வந்து சொல்கிறான். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து நம்ஜுன் வந்து அவனோட டெஸ்கில் வந்து உட்காந்து ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அவன் வந்து யூங்கியோட குடும்பத்தில் வந்து பேக்ரவுண்ட் செக் வந்து பண்ண சொல்லியிருக்கான். அதை தான் உட்காந்து வந்து ரிவைவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜின் வந்து அப்போ வந்து உள்ளக்குள்ளே வரான். டீயை வந்து நம்ஜுன் முன்னாடி வந்து வைக்கிறான். சரி, நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறான். எல்லாம் நல்லா தான் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் காசு வந்து நம்மளோட கம்மி தான். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து எந்த கடனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த வந்து பிஸ்னஸ் வந்து நடத்திட்டுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 குழந்தை இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து யூங்கி, இன்னொன்று வந்து டேஹுங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு. சொன்னோடனே டேஹுங்கா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஆமாம், அவங்களோட சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து சொல்கிறான். யூங்கி பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து சொல்கிறான். நீ வந்து இந்த கல்யாணத்தை பண்ணலான்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். நம்ம வேறு என்ன பண்ணுறது? ஜிமின் வந்து ஆசைப்பட்டுட்டான்ல, நீ என்ன யோசிக்கிற? அவனை வந்து சிங்கிள் ஃபாதராக விட்டலான்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து கேட்குறான். இல்லை, எனக்கு வந்து ஜிமின் வந்து சேஃபாக இருக்கணும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வந்து நம்ம ஜிமினை வந்து கொடுமைப்படுத்தினானா நம்ம என்ன பண்ணுறது? அவன் வெறும் பணத்துக்காண்டி கல்யாணம் பண்ணானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். எனக்கு புரியுது. அதனால தான் நான் வந்து இன்னொரு பிளான் வந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து அவங்களோட சின்ன பையன் டேஹுங்க வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். அவங்க பையன் வந்து நம்மக்கிட்ட இருந்தானா அவங்க வந்து நம்ம ஜிமினை வந்து மிஸ்ட்ரீட் வந்து பண்ண மாட்டாங்க. நல்லா தான் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும். எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாது, அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு. வெளியில் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் உள்ளக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால் நம்ம வந்து ஜங்குக்கு வந்து அந்த டேஹுங்கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம பிள்ளையும் மிஸ்ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஜிமினோட ஃப்யூச்சரும் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ஜின் வந்து சொல்கிறான். நீ சொல்கிறதும் ரைட் தான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜின் வந்து நீ போய் வந்து ஜங்குக்கிட்ட வந்து இதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு வந்து போகிறான். அப்போ வந்து ஜின் வந்து ஜங்குக் ரூமுக்கு வந்து போகிறான். அப்படியே ஓப்பன் பண்ணால் ஜங்குக் வந்து பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். உடனே வந்து கதவை திறக்கிற சவுண்டு கேட்டுட்டு ஜங்குக் வந்து பார்க்குறான். அப்போ பார்த்தா ஜின் வந்து உள்ளக்குள்ள வரான். ஜின்னை பார்த்தோன்னே வந்து ஜங்குக் வந்து தோணுது என்னமோ வந்து தப்பாக இருக்குன்னு. அப்படியே ஜின் வந்து போய் ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காரான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே வந்து ஜங்குக் வந்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். ஜின் வந்து அப்படியே பெருமூச்சை விடுறான். விட்டுட்டு இது வந்து ஜிமினை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஜிமினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜிமின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியலை. என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே வந்து ஜின் வந்து ஆமாம், ஜிமின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அவன் வந்து ஒருத்தனை லவ் பண்ணானா, அவன் பேர் வந்து யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லலை. ஆனால் வந்து இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே ஷாக்லேயே உட்காந்துருக்கான். அப்படியே ஜின் வந்து கண்டினியூ பண்ணுறான். நானும் உங்கள் அப்பா வந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கோம். ஜிமினோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி.
ஜிமின் வந்து யூங்கியை வந்து கல்யாணம் பண்ணுவான். ஆனால் அவன் வந்து அங்கே நல்லா இருக்கானா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாதுல்ல. அதனால வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜின் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு பையன் இருக்குது, அந்த பையனை வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோடனே ஜங்குக் வந்து ஷாக் ஆகிடான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னைய கல்யாணம் பண்ண சொல்கிறீங்களா? அந்த பையன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். ஜின் வந்து அப்படி ஜங்குக்கோட கணத்தில் வந்து கை வைக்கிறான். எனக்கு புரியுது உன்னோட நிலமை, ஆனால் எங்கள் நிலமையே நீ வந்து யோசி, ஜிமினை பற்றி கொஞ்சம் யோசி. நமக்கு வந்து அந்த குடும்பத்தை பற்றி முழுசாக வந்து தெரியாது, நம்ம ட்ரஸ்ட் பண்ணவும் முடியாது. நீ அந்த வீட்டு பையனை வந்து கல்யாணம் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பவர் வந்து அதிகரிக்கும். அவங்க வந்து ஜிமினை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க பையன் இந்த வீட்டில் இருந்தா. ஜங்குக்கு வந்து இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் வந்து வேறு என்ன பண்ண, ஜிமினோட வாழ்க்கை வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே சைலன்ஸாகவே அப்படியே அந்த ரூமில் வந்து இருக்குது. இதுதான் ஒரே வழியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். ஆமாம், நீ வந்து இதுக்கு சரின்னு சொன்னேன்னா ஜிமினோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். அப்படியே ஜங்குக்கு வந்து பெருமூச்சு விட்றான். விட்டுட்டு சரி நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். ஜங்குக் அப்படின்னு சொல்கிறேன், ஜிமின் கண்ணி நான் இது வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே தேங்க்யூ ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணுறான். அப்படியே ஜங்குக் வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே செவரை வந்து பார்க்குறான். அவனோட கல்யாணம் வந்து இப்படி நடக்க போகுதுன்னு அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்படியே உட்காந்துருக்கான். இந்த பக்கம் ஹவுஸுக்கு வந்து நம்ஜுனை பார்க்க வந்து ரெடி ஆகிட்டுருக்கான். அப்போ வந்து அங்கேருந்து யூஞ்சி வந்து வரா. எல்லாமே நல்லா போகும்ல அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து கேட்குறான். உடனே வந்து ஹோசக்கு வந்து நம்பிக்கை வை, இது வந்து நம்ம பையனுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். எதுக்கு பயப்படுறான், வேணா என்னை கொல்லவா போடுறான் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூஞ்சி வந்து அப்படியே ஹோசக் வந்து லைட்டாக அடிக்கிறான். இதை பற்றி ஜோக் சூற பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி ஹோசக் வந்து யூஞ்சியோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் பயப்படாத, நான் போயிட்டு பத்திரமா வரேன் அப்படின்னு சொல்கிறான். யூஞ்சியும் பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹோசக் வந்து கிளம்பி போயிடறான். அப்போ பார்த்தா அங்கே டேஹுங்கும் யூங்கியும் வந்து வராங்க. அப்பா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து நம்ஜுனை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். அவங்க 2 பேரும் பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். எனக்கு தெரியலை, அவங்க வந்து ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க, அதனால தான் அவங்க அப்பா போகிறாங்க அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. சொல்லிவிட்டு அப்படி யூங்கியை பார்த்து முறைக்கிறா. இதெல்லாம் உன்னால தான் நடந்துச்சு, எனக்கு வந்து ஒன்றுமே தெரியலை என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. யூங்கிக்கு வந்து அப்படியே அவமானமாக இருக்குது. அப்படியே கீழே பார்த்து நிற்கிறான். இப்போ வந்து டேங் வந்து விடுங்கம்மா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. லவ் பண்ணுறது என்ன க்ரைமா? இல்லை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே யூஞ்சி வந்து லவ் பண்ணுறது வந்து க்ரைம் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரெக்னென்ட் பண்ணுறது தான் க்ரைமு அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. டேங் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடான். அவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. யூஞ்சி வந்து அப்படியே யூங்கியை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். போனோடனே வந்து டேங்க் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. எப்போ வந்து யூங்கி வந்து இது சொன்னானோ அப்போலேருந்து அவங்க ஹோசோக்கும் யூஞ்சி வந்து யூங்கி கிட்ட அவ்வளோவா பேசுகிறதே இல்லை. டேங் வந்து அப்படி பாவமாக வந்து யூங்கி வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் தோள்பட்டையில் வந்து கை வைக்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாதானே, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். எனக்கு தெரியலை டேங், நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ல, என் மேலே அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஆனால் யூங்கி வந்து ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். டேங் வந்து அப்படியே யூங்கியவே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு மனசில் வந்து நினைக்கிறான் எல்லாமே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து ஹோசக் வந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்து போகிறான். அங்கே போய் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் உள்ளக்குள்ளே வந்து நம்ஜுன் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா இவனும் டோர் ஓப்பன் பண்ணுறத சவுண்டு கேட்டு நம்ஜுனும் அப்படி பார்க்குறான். உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே அப்படியே போய் உட்கார்றான். உங்களை நான் ஏன் இங்கே கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து கேட்குறான். அப்போ வந்து ஹோசக் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்கிறான். எனக்கு தெரியும், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சின்சியராக சாரி கேட்டுக்கிறேன் என் பையனுக்காக. அவன் வந்து உங்கள் பையன்கிட்ட வளர்கிற குழந்தைக்காண்டியும் அவன் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்குவான், நீங்கள் வந்து அலோவ் பண்ணா அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். நம்ம வந்து பாஸ்ட்டை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம வந்து அதை பற்றியே போவேனா, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ வந்து நம்ஜுன் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோசக்கை வந்து பார்க்குறான்.
நான் வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து எங்கள் லெவல் இல்லை. இருந்தாலும் நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து என் பையன் வந்து உங்கள் பையனை லவ் பண்ணுறான். அதனால தேங்க்யூ ஸோ மச். என்னோட பையன் வந்து உங்களை வந்து டிசப்பாயிண்ட்டே பண்ண மாட்டான். அவன் வந்து நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். அப்போ வந்து நம்ஜன் வந்து ஆனா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து அப்படி கன்ஃபியூஷோட பார்க்குறேன். என்ன ஆனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களோட சின்ன பையன் டேஹங் வந்து என்னோட பையன் ஜங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே வந்து ஹோசக் வந்து ஃப்ரோஸாய்க்கு வந்திருக்கேன். என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுதான் என்னோட ஒரே கண்டிஷன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டால் வந்து நம்ம இது பண்ணுவோம். இல்லாட்டினா வந்து விட்டுருங்க அப்படின்னு நம்ஜுன் வந்து சொல்கிறான். ஹோசக் வந்து அப்படியே ஷாக் ஆகி வந்து நம்ஜுன் வந்து பார்க்குறான். ஆனால் நம்ஜுன் வந்து அவங்க வந்து ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு அப்படியே நம்ஜுன் வந்து ஹோசக்கை வந்து பார்க்குறான். நீங்கள் வந்து என்னோடய பாயிண்ட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஓகேனா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் பையனை வந்து என் பையனை மறந்துட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு நம்ஜுன் வந்து எந்திச்சு நிற்கிறான். அவனோட சூட்டை வந்து சரி பண்ணுறான். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து கரெக்டான டிசிஷன் தான் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் வந்து ஹோசக் வந்து அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கான். ஹோசக் வந்து நம்ஜுன் சொன்னதை அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா அவனோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அப்போ பார்த்தா அவன் எடுத்து அட்டன் பண்ணுறான். தான் நான் இப்போ டக்குன்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். அப்படியே ஹோசக் வந்து அப்படியே நெத்தியில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இதை வந்து அவன் வந்து யோசிச்சு கூட பார்க்கல இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி. ஸோ கைஸ், இதுதான் லவ் ஆஃப்டர் மேரேஜோட எபிசோட் 2. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பை பாய்.